இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3 ways of data transfers தான் பார்க்க போறோம். The first way வந்து என்ன பண்ணணும்னா first இந்த டேட்டா காப்பி பண்ணி இங்க வேணுமோ அங்க வச்சுட்டு அங்க ரைட் கிளிக் பண்ணி ஸ்பெஷல் ஆப்ஷன் வரும். அதுல டிரான்ஸ்போஸ் கிளிக் பண்ணீங்கன்னா டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ரோ இன்டு காலம் இன்டு எக்ஸ் ரோ கன்வெர்ட் ஆயிரும். இந்த ஃபர்ஸ்ட் வே. இந்த செகண்ட் வே வந்து the formula is there, the transpose. ஸோ ஹியர் இங்கே வந்து என்ன பண்ணோம்னா நம்ம எந்த டேட்டா செலக்ட் பண்ணுமோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரான்ஸ்போஸ் கொடுத்தோம்னா செகண்ட் வேல கன்வெர்ட் ஆயிடும். இந்த தேர்ட் வே வந்து இந்த பவர் கூலிங் பொறி மூலமா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு டேட்டாவில் போயிட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் கொடுக்கணும். இதில் பவர் கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷனில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு அகைன் ஹோம் டு அண்ட்